ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்கனவே செட் எக்ஸாமினேஷனை குறிப்பிட்ட குறைந்த நாட்கள்லேயே நாங்கள் அதை நடத்தி முடிப்போம் அப்படிங்கிறத குயிக்காக சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமினேஷன் யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மாநில டிஎன் செட் எக்ஸாமினேஷன் கணினி வழி தேர்வாக வந்து சிபிடி எக்ஸாமாக மார்ச் 6, 7, 8 இந்த தேதி 9 தேதிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குறைந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா ஒரு 25 நாள் கூட இல்லை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. காலை மாலை இரு வேளையும் நடத்தி முடிக்கப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுமாரி முடிக்கப்பட்டிருந்தது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா குயிக்காக அந்த தேர்வுக்கான உரிய உத்தேச விடை குறிப்புகள் அப்படிங்கிறதையும் உடனே நாங்கள் சொல்கிறோம். எக்ஸாம் முடிஞ்சு 3 நாள்லேயே டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா டிஆர்பி வந்து ரொம்ப குயிக்காக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நடத்துது. இதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பியை ஏற்கனவே டிஎன் செட் எக்ஸாமினேஷனை சொல்லி தான் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பியை வந்து நிறுத்தி வைக்கப்பட்ட சூழலில் ஒன்று இருந்துச்சு. ரெண்டாவது என்னென்னா வந்து லா காலேஜ் டிஆர்பியும் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் டிஎன் செட் எக்ஸாமினேஷனை மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வந்து TRB.TN.GOV.in வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. தேர்வர்கள் தற்காலிக ஒத்துழைப்பு, அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கணும்னா, அதாவது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுக்கணுன்னா 13/3/2025 முதல் 15/3/2025 வரை உங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, செட் எக்ஸாமினேஷன் அது ரிலேட்டடாக உள்ள விஷயத்தை ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதை இந்த வீடியோக்குள்ள நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான தேதின்னு பார்த்திங்கன்னா 13/3 15/3 வரைக்கும் இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான கால அவகாசம் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி முடிஞ்சிருந்தது அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க. தற்போது வந்து நிறைய தேர்வர்கள் பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டன அப்படிங்கிறாங்க. நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஆசிரியர் தேர்வரையும் அக்கோரிக்கையெல்லாம் பரிசீலித்து உத்தேச விடைக்குறிப்புகள், அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ மீதான இணையவழி ஆட்சேபனை செய்ய கால நீட்டிப்பை வழங்க முடிவு செய்து கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி, அது எந்த தேதி எவ்வளோ நாள் அப்படிங்கிறது வந்து சொல்லலை. மேலும் எல்லா கேண்டிடேட்டும் பார்த்திங்கன்னா உங்களோட ரெஸ்பான்ஸ் சீட்டை பதிவிறக்கம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான தகவல் குறுஞ்செய்தி மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாக தேர்வுகளுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆன்சர் கீ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் கீங்கிறது தான் இருக்கே தவிர அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட்டை உங்களால் டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டு இருந்ததுனால அதுக்கான விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அதில் நிறைய கேள்வித்தாள் குளறுபடியாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய இடத்துல வந்து ஆன்சர் வந்து சிலருக்கு 4மே ஆன்சர் கிடையாது, சிலருக்கு வந்து ஆன்சருக்கான வாய்ப்பு அதில் இல்லை, சில இடத்துல பார்த்திங்கன்னா தப்பான ஆன்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஜெக்ட் வைஸில் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த எக்ஸாமில் வந்து ஒரு கொஷினுக்கு ஆன்சர் கீயை விளையாடுறதுல வந்து இவ்வளோ அப்ஜெக்ஷன் இருக்கா. அதாவது வந்து இது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அப்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கைடையோ மற்ற எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்னா அது ப்ராப்பர் ரெஜிஸ்டர்டு புக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டென்டேட்டிவ் கீ வந்து ரிலீஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா யார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுக்கணும், என்ன மாதிரியான விஷயம் பண்ணணுங்கிறது நம்மளும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதையும் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் கீழே போட்டிருக்கேன். இந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவும் கீழேக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். ஃபுல் டீட்டெயில் நான் அதில் கொடுத்துருக்கோம். ஸோ மார்ச் மாதத்துலேருந்து அந்த பிப்ரவரி எண்டிலேருந்தே பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லாமல் லா காலேஜ் டிஆர்பிக்கும் வந்து அதுக்கான இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அதுக்கும் சீக்கிரம் குயிக்காக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தளவு நிறைய ஒரு யோசனை என்னன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் வீடியோக்குள்ளே லிங்க்கில் போட்டிருக்கேன். அப்போ இதுக்கு வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் நெட் எக்ஸாமினேஷன் ரீசெண்டாக நடந்துச்சு பார்த்திங்களா, அதுக்குள்ளே இருக்கிற கட் ஆஃப் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதை கட் ஆஃப் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது யூஜிசியோட கட் ஆஃப் மார்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கேட்டகரி வைஸில் நீங்கள் பிரித்து பாருங்களேன். இப்போ ஜேஆர்எஃப்ங்கிற ஒரு கேட்டகரி நமக்கு கிடையாது. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அன்ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக டோட்டல் வந்து இது எக்கனாமிக்ஸ்க்கானது. இப்போ ஃபுல்லாக பாருங்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க வேண்டியது. ஏன்னா செட் எக்ஸாமினேஷன் வந்து ஜேஆர்எஃப் கிடையாது, டேரெக்டாக லெக்சர்ஷிப்புக்கு மட்டும்தான். கட் ஆஃப் 180க்கு பார்த்திங்கன்னா டோட்டல் கேண்டிடேட் வந்து 756 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா கட் ஆஃபில் 162க்கு கட் ஆஃப்க்கு வந்து 536 பேர் இருக்காங்க, 166க்கு 192 பேர் இருக்காங்க, 150க்கு 282 பேர் இருக்காங்க, 148க்கு 176 பேர் இருக்காங்க, 140ல் 8 பேர் இருக்காங்க, 112ல் 10 பேர் இருக்காங்க, 142 மார்க் எடுத்தவங்க 12 பேர் இருக்காங்க, 114 மார்க் எடுத்தவங்க 9 பேர் இருக்காங்கன்னு இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டு வந்து இதில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் கேண்டிடேட் என்ன அப்படிங்கிறத இதில் கொடுத்துட்டாங்க.
ஸோ இதில் இருக்கிற கட் ஆஃப் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த டோட்டல் கேண்டிடேட் எத்தனை பேர் எடுத்திருக்காங்கிறதுக்கான சப்ஜெக்ட் கோட் வைஸ் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நீ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மேலே பார்த்த எக்கனாமிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நான் முதல்ல செட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கட் ஆஃப் வந்து இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம்னு சொல்ல முடியாது, எல்லா மேஜருக்குமே ரொம்ப டஃப்பான எக்ஸாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருந்ததுனால நான் அந்த முதல்ல சொல்லியிருந்தேன். ஒரு மொத்தம் 300 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 150க்கு மேலே இருக்கிறவங்க எல்லோரும் எடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு வந்து சேஃப் சைடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ டஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம இதில் வச்சுருந்தோம் அப்படின்னா, டஃப் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா அப்போ வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் 150ங்கிறது டிஆர்பிக்கு வந்து ஏற்கனவே நம்ம அதை சொல்லியிருந்தோம். மொத்தமாக வந்து எவ்வளோ கட் ஆஃப் என்ன பண்ணணும், எந்த கால்குலேஷன் பண்ணுவாங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்போ இதில் வந்து எக்கனாமிக்ஸுக்கு இப்படி ஒரு காம்போ இருக்குது. 180 எடுத்தால் இது வந்து ஆவரேஜாக கட் ஆஃப்க்கு வந்து அதை எடுத்துக்குவாங்க அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் ஜேஆர்எஃப்குள்ள கட் ஆஃப்க்கு இதுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். ஜேஆர்எஃப்க்கும் இவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க. அப்போ 206லேருந்து 180ன்னு ஒரு சாதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது சொல்கிறேன். இல்லைன்னா நம்ம இதை கூட எடுத்துக்கணும். 192 162 இடையில எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். 30 மார்க் இதில் வித்தியாசப்படுதுன்னா, ஒன்று கட் ஆஃப் வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா 162 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா 192 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இப்போக்கு இடையில இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் 170 180 இந்த ரேஞ்சிலேருந்து 180லேருந்து 190க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து சேஃப் சைடு அப்படி ஞாபகம். இது வந்து நான் ரூஸ்டர் படி சொல்லலை, நார்மலாக ஓப்பன் கட் ஆஃப்க்கு உள்ளதுக்கு சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஜேஆர்எஃப்க்கு உள்ளதெல்லாம் ஹை பர்சன்டேஜ் எடுத்த எல்லாரும் இந்த மார்க்லாம் எடுத்திருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்குங்கிறதுக்கான எடுத்திருக்காங்க. இது மட்டும் இந்த எக்கனாமிக்ஸுக்கு மட்டும் சொல்லலை. இதே மாதிரி நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் போனீங்கன்னு வச்சிங்களேன். பொலிட்டிக்கல் சயின்ஸு இங்கே பாருங்கள், அதுக்கு வந்து ரொம்ப இப்போ முதல்ல சொன்னதை விட பொலிட்டிக்கல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 234ங்கிறது வந்து ஜேஆர்எஃப்க்கு, நெட்டுக்கு பாருங்கள் 210 இருக்குது. இது சப்ஜெக்ட் வைஸில் மாறும்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்ஸாம் ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. இதில் வந்து பேசிக்காகவே 210 அப்படிங்கிறது இருக்கும், அதிகபட்சமாக 234 இருக்கும். இது வந்து நம்ம முதல்ல என்ன சொல்லியிருந்தோம், எக்கனாமிக்ஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னு பாருங்கள். இங்கே ஜேஆர்எஃப்கே 206 தான் கட் ஆஃப், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 180 கட் ஆஃப். அப்படின்னா இது கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கு. அப்போ டஃப்பாக இருக்கிற ஒரு பர்டிகுலர் எக்ஸாமுக்கு வந்து கட் ஆஃப் வந்து குறையும். அதுவே இந்த கீழே நீங்கள் பார்த்தீங்களா பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு மாதிரியான இந்த எக்ஸாமை பொறுத்தளவு இது ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு போல், ஈஸியாக இருந்திருக்கு போல். அதனால் ஜேஆர்எஃப்க்கு 234ம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 210 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நிலைமை இப்போ அதே மாதிரி மற்ற கேட்டகரியெலாம் விட்டுருங்க. இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இல்லாமல் இப்போ ஃபிலாசபி வாங்கலாம். ஃபிலாசபிலாம் பார்த்திங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் தான் இருக்குது. 210 அப்படிங்கிறது வந்து ஜேஆர்எஃப்க்கும், 184ங்கிறது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வயசில் நீங்கள் இப்போ சைக்காலஜி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல் ஜேஆர்எஃப்க்கு 238, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 214 அப்படிங்கிறது பேசிக்காக, அதாவது இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஓப்பன் கோட்டாவில் உள்ளதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஆக்சுவல் ப்ரெடிக்ஷனை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கட் ஆஃப் எவ்வளோ வரும், அதாவது எம்பிசிக்கு எவ்வளோ, பிசி எவ்வளோ, பிசி எம்பிசிக்கு ஓபிசிக்கு மொத்தமாக எவ்வளோ, எஸ்சிஎஸ்டிக்கு எவ்வளோ வருங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரீமாக சொல்லிவிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி அதுலேருந்து 20லேருந்து 10-15 மார்க் அப்படி கம்மி பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ சைக்காலஜியும் பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால அதிகபட்ச கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இது சோசியாலஜி. இப்போ சோசியாலஜிக்கும் பார்த்தீங்கன்னா சோசியாலஜி 228 200 இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 மார்க் வித்தியாசம், இல்லை 30 மார்க் வித்தியாசம். இந்த 30 மார்க் வித்தியாசம் தான் நிறைய பேர் வந்து இந்த டிஎன் செட் எக்ஸாமினேஷனில் வந்து மாற்ற போகுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சில சப்ஜெக்ட்ஸ் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய பேர் வந்து சயின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, மேத்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு லைஃப் சயின்ஸஸையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லோரும் டஃப்பாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா கட் ஆஃப் குறையணும். எல்லாம் ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா பேசிக்காகவே 230 240ன்னு வரணும். அப்போ இந்த கட் ஆஃப் இந்த ஒரே ஒரு எக்ஸாம், இந்த நெட் எக்ஸாமில் சைக்காலஜிக்கு ஒரு மாதிரி இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, சோசியாலஜி ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ ஹிஸ்ட்ரி பாருங்களேன். ஹிஸ்ட்ரியில் ஓப்பன் கோட்டாவில் நீங்கள் நார்மலாகவே மென்ஷன் பண்ணியிருந்தாலே பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம் டஃப்பாக இருந்திருக்கும் போல். அதிகபட்சமாக ஜேஆர்எஃப்க்கு 206 போட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 184 போதும். அப்போ பாதிக்கு பாதி மார்க்கே 150 தான். அப்போ அதிலிருந்து 34 மார்க் எடுத்தாலே வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு குவாலிஃபைங்கிறது நெட் எக்ஸாமினேஷனுக்கு உள்ளதுன்னா இதே மாதிரி தான் செட் எக்ஸாமினேஷனுக்கும் நடக்கும். இது ஹிஸ்ட்ரிக்கும் நான் இந்த எக்ஸ்ட்ரீம் தான் சொல்லியிருக்கேன். அந்த 30 மார்க் இடைவேளை இருக்குது பாருங்கள்.
180க்கும் 206க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, 20 மார்க் தான் வித்தியாசம் வருது. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு 30 வருது. இது மாதிரி இந்த செட் எக்ஸாமினேஷனுக்கும் அவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இப்போ ஆந்த்ரோபாலஜியை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 224, குறைந்தபட்சமாக 188. இது ஓரளவு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் போல், அதனால் நிறையா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ காமர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காமர்ஸ் பாருங்கள், காமர்ஸ் கூட டஃப்பாக தான் இருந்திருக்கு. ஜேஆர்எஃப்க்கு 210 மார்க்கு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 186. வித்தியாசத்தை பாருங்கள், 30 மார்க்கு 20 மார்க். இந்த 20 மார்க் 30 மார்க் தான் அவங்க வந்து குவாலிஃபைடா இல்லையா அந்த மாதிரிங்கிறது வந்து தீர்மானிக்கப்படுது. அப்போ வந்து அதிகபட்சமாக எவ்வளவு, குறைந்தபட்சமாக எவ்வளவு அப்படிங்கிறத வந்து இதுதான் தீர்மானிக்கும். இப்போ வந்து எஜுகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து 204, 178. இந்த கேப்பில் அதாவது நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி 165க்கு மேலே எடுத்தவங்கலாம் சேஃப் சைடு. சப்போஸ் இன்னும் நல்லா சேஃப் சைடு இருக்குன்னா 170லேருந்து 190க்குள்ளே எடுத்தவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் குவாலிஃபைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அப்போ அந்த பர்டிகுலர் இப்போ வந்து காமர்ஸ்க்கு சொன்ன மாதிரி, எஜுகேஷன் சொன்ன மாதிரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொன்ன மாதிரி, இப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஏற்ற மாதிரி சில எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சில எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்கலாம். பட் டஃப்பாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்து குறையும், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் அதிகமாகும். இப்போ இது ஒரு சில பாப்புலேஷன் ஸ்டடீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ இதில் இங்கிலீஷ் வருவோம், பெங்காலி, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், ஒரியா, பஞ்சாபி, தமிழ். இப்போ தமிழ் பாருங்கள், தமிழ் வந்து 168 அப்படிங்கிறது வந்து ஹையஸ்ட்டுன்னு வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள், 168 தான் ஜேஆர்எஃப்க்குன்னா நெட்டுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 154 எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு. 154 அதில் நிறைய பேர் எடுக்க முடியாத சூழல் இருந்துச்சுன்னா அப்படின்னா எக்ஸாம் டஃப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ 50% எடுத்தது 154, 300 மார்க்குக்கு 150 அப்படின்னா அதுலேருந்து 18 மார்க் வித்தியாசம், 30 மார்க், 20 மார்க்குள்ளேயே வந்து இந்த வித்தியாசப்படுது. அதனாலேயே வந்து தமிழுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும் போல். அதனால் வந்து ஜேஆர்எஃப்க்கு 168 இருந்தாலே போதுமானது. இது வந்து 65 இந்த ரேஞ்ச் இப்போ மார்க் கொஷின் இருந்தாலே போதும். அது மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 50%, அதாவது மொத்தமாக எழுதுகிற நீங்கள் 150 கொஷினில் 75 கொஷின்ஸ் அடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு குவாலிஃபைடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ், உருது, இங்கிலீஷ்க்கு பார்ப்போம். ஸோ இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் இதில் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஓப்பன்லேயே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் கொஞ்சம் வந்து இது ஈஸின்னு சொல்ல முடியாது, டஃப்னு சொல்ல முடியாது. அந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 188 மார்க் எடுத்திருக்கிறது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும், 214ங்கிறது ஜேஆர்எஃப்க்கு. அப்போ கட் ஆஃப் இதை மைண்டில் வச்சு பாருங்களேன். 214 எடுத்தால் அவங்க வந்து அப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு நெட் எக்ஸாமினேஷனுக்கு அப்படிங்கிறது தான் கணக்கில் வருது. அப்போ 188 எடுத்திருந்தா பேசிக்கு, 214 இந்த கேப்பில் இருக்கிறவங்க எல்லோரும் பாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியான எக்ஸாம் மற்ற எக்ஸாமோட கம்பேர் பண்ணும்போது. இது மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பொறுத்தளவு இப்போ உங்களுக்கே நீங்கள் வந்து ஆன்சர் கீ வந்துருச்சு, நீங்கள் செக் பண்ணியிருக்கலாம். இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ இந்த வீடியோவில் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே வந்து ஆன்சர் கீ செக் பண்ணியிருப்பீங்க, இதுதான் உங்களோட மார்க்குன்னு பண்ணியிருப்பீங்க. உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கட் ஆஃபை இப்படியே நான் இப்போ சொன்ன இந்த கால்குலேஷன் படியே நீங்கள் பாருங்கள், எது வந்து கட் ஆஃப்க்கான ப்ராப்பர் இது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இது சிஎஸ்பி எஜுகேஷன் கப். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.